புனித ரமலானை வரவேற்பதற்காக நாங்கள் எல்லோரும் ஆயத்தமாக இருக்கும் நிலையில் இந்த ரமலானை பற்றியும் இதில் நாங்கள் தேட வேண்டிய நல்ல அமல்கள் பற்றியும் உங்கள் முன் உரையாற்றுவதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய மகன் சிராஜ் மாசூர் அவர்களையும் ஏனைய உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதோடு இந்த புனித ரமலானை பற்றி உங்களுக்கு சொல்வதற்கு நிறைய இருந்தாலும் நாங்கள் அல்லாஹ் தஆலாவின் அத்தியாவசியமான 5 கட்டளைகள், இஸ்லாத்தின் கட்டளை, கலிமா, தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ், இதில் அனைவராலும் இஸ்லாத்தில் இருக்கின்ற அத்தனைவரும் செய்யக்கூடிய 3 கடமைகள் இருக்கின்றன. கலிமா, தொழுகை, நோன்பு. அதில் மிகவும் சிறப்பான ஒரு அமல்களை செய்து குவிக்கக்கூடிய ஒரு புனிதமான மாதம் இந்த ரமலான் மாதம். அந்த மாதத்தின் பயனை நீங்கள் அடைவதற்கு உங்களை நீங்கள் எவ்வாறு தயார் செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் நாங்கள் 40, 50, 60, 70 வயதுகளை கடந்தவர்கள். இத்தனை காலமும் வந்த ரமலான் மாதங்களில் நாங்கள் தேடிக்கொண்ட நல்ல அமல்களின் அடிப்படையில் ஒவ்வொரு வருடத்தையும் நாங்கள் கழித்து கொண்டிருக்கின்றோம். ஆகிரத்துக்குரிய மரணத்துக்கு பிறகு நாங்கள் சென்றடைய வேண்டிய இடத்தை அடைவதற்கும் நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் மேலும் ஒரு மாதம் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. நானும் இங்கு வந்து 4 வருடங்களில் இங்கே இருக்கின்ற பள்ளிகளுக்கு சென்று இங்கு இந்த கிராமத்து பெண்களோடு சேர்ந்து நானும் தொழுதிருக்கிறேன். நல்ல அமல்களை செய்திருக்கிறோம். இங்கு இருப்பவர்கள் அதில் எந்த குறைபாடும் இல்லை. தராபிகு தொழுகை, கடைசி 10 நாட்களில் செய்கின்ற மேலதிகமான அமல்களுக்கான செயற்பாடுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். இம்முறையும் அதில் நீங்கள் எந்த குறையும் வைத்து விடாமல் அந்த அமல்களை தேடிக்கொள்வதோடு மட்டுமன்றி வருடம் முழுவதும் நாங்கள் செயற்பட வேண்டிய, நடந்து கொள்ள வேண்டிய அத்தனை நற்பண்புகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. ரமலான் மாதத்தில் மட்டும்தான் அமல்களை தேட வேண்டும், அதில் மட்டும்தான் நாங்கள் நற்செயல்கள் புரிய வேண்டும் என்பதல்ல. இந்த மாதத்தோடு சேர்த்து ஏனைய 11 மாதங்களிலும் நாங்கள் பாதை தவறிவிடாமல், பிழையான வழியில் சென்று விடாமல் இருப்பதற்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான விடயம். இங்கே ஒரு 2-3 வீடுகளுக்கு நான் போன இடத்து சொன்னார்கள், நாங்கள் இந்த மாதம் வீடு சுற்றுறதில்ல, ரமலான் மாதம் வீடு சுருட்டுவது ஒரு பிழையான தொழில் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் எங்களுடைய இயலாமை, ஆற்றாமையின் காரணமாக நாங்கள் அதை செய்கிறோம். அதற்காக இயலாமைக்காக அதை செய்கிறோம் என்று அல்லாஹ் கிட்ட போய் சொல்லலாம். இயலாமைக்காக செய்ய வேண்டிய எத்தனையோ வழிபாடுகள் இருக்கிறது, வேலைகள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் தேடிக்கொள்வதில்லை. இதை செய்கிறோம். நாங்கள் இந்த மாதம் முழுக்க வீடு சுற்றுறதை நிப்பாட்டியிருக்கோம். அப்போ பெண்ணா கழிஞ்ச உடனே திருப்பி தட்டத்துக்கு வச்சு சுற்றுறாமா? சுற்ற முடியாது. அதுக்காக எங்களை நாங்கள் தயார்படுத்தி கொள்ள வேணும். இப்போ நாங்கள் மாற்று வழி என்ன செய்வது? எத்தனை தொழில்களை கொண்டு வந்து உங்களுக்கு வெளியிடத்தில் இருக்கிறார்கள் வந்து உங்களோட பிள்ளைகளை இதில் பயிற்றுவிங்க, இதில் பயிற்றுவிங்க, இந்த பயிற்சி கொடுங்க, அந்த பயிற்சி கொடுங்கலாம் சொல்கிறாங்க. உங்களுக்கும் ஆசைதான். நீங்களுக்கு பிள்ளையான வழியில் போட மட்டும் யாருக்கும் விருப்பம் இருக்குமா? இல்லை, எல்லாருக்கும் விருப்பம்தான். ஆனால்
எங்களை படைக்கிறதுக்கு முந்தியே எங்களை வழிகெடுக்கிறதுக்கு ஒருத்தன் நல்லா படைச்சிருக்கான். அந்த ஷைத்தான் அவனுக்கு பின்னால போறதுல நாங்க மிச்சம் கட்டிக்காரர்கள். ஷைத்தான் எங்களை மன வலிமையோடு உறுதியோடு நடக்க விட மாட்டான். அதுக்கும் எங்களுக்கு தெரியும். ஷைத்தானையும் படிச்சிருக்கோம். எங்களை வழிகெடுக்கிறதுக்கு படைக்கப்பட்டவன் என்று தெரியும். இது பிழையான தொழில் என்று தெரியும். இது மட்டுமல்ல, இப்படியான சில வேலைகள் இருக்கின்றன. அவற்றை விட்டுவிட முடியாமல் தத்தளிக்கிறேன். நாங்கள் இங்கால போறதா அங்கால போறதா குழப்பம், மனதில் குழப்பம். உங்கள் குழப்பத்துக்கெல்லாம் நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய மாதம் தான் இது. நான் உங்களை வீடு சுத்தம் மட்டும் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களுக்கு சரி பிழை எது சரி எது பிழை என்று மட்டும் சொல்லல. அதை பின்பற்ற வேண்டியது எதை பின்பற்றுவதுங்கிறது தீர்மானிக்கிற அந்த உள்ளம், அந்த உறுதிமொழி எடுக்க வேண்டிய இது உங்களோட கையில் இருக்கு. எனவே நீங்கள் தொழுகையில் நின்று அல்லாஹ் கிட்ட கேட்டு பாருங்க. தொழுகையில் நின்று துஆ செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையை திசை திருப்புறதுக்கு சரியான வழி. இப்போ நாடு முழுவதும் போதை வஸ்துக்குரிய கடைகளை திறந்து வைத்து விட்டு அவர்களுக்கு கோட்டாவும் கொடுத்து போட்டு எல்லாம் விற்கிறதுக்கு வச்சு போட்டு பாடசாலை மாணவர்களுக்கு சுலோகங்களை எழுதி கொடுத்து ஊர்வலம் பாரது. இது ஒரு நகைப்புக்கிடமான விஷயம். பிள்ளைகளுக்கு போர்டுகள் எழுதி ஊர்வலம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்து போதைப் பொருள் விற்பனை நிலையங்களில் சாராய கடையெல்லாம் மூடுறது. வீடு சுத்துறதுக்கு யாருக்கு மேல போயில கொடுக்குறல்ல. எய்தவன் இருக்கு அம்பை நோகலாமான்னு சொல்ற மாதிரி, பிள்ளைங்களை தொட்டிலாட்டுற மாதிரி செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு சின்ன சின்ன பிள்ளைகள்கிட்ட இது செய்யப்படும் ஏன் புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கோழி மட்டும்தான் திம்பானா, புள்ள இறைச்சி மட்டும்தான் திம்பானா, மீன் திங்கிறல்ல, மரக்கறி ஒன்று நின்றல. அவன் பிறப்பக்குள்ள கோழிக்கறியோட பிறந்து வந்தவனா இல்லையே. கோழிக்கறி பழக்கினாரு. நாங்கள் கோழிக்கறி இறைச்சிக்கறி மட்டும் கொடுத்து பழக்கினது. நாங்கள் பழக்கி போட்டு இப்ப என்னன்னு கேட்டா அவன் கோழிக்கறி மட்டும் திங்க. கோழி அறுத்து கறியாக்குற இடத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுத்ததே தாய் தகப்பன். அது போலதான் எல்லா பிழைக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்க முடிவு செய்ய முடியாது. ஒருவரும் செய்ய முடியாது. ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனும் திருந்தாதவரை உலகம் திருந்தாது. ஒவ்வொரு தனி மனிதனும் திருந்தோம். அதற்கான மாதம் தான் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள் என்ற ஒரு விளம்பரம் எங்கேயோ கேட்ட ஞாபகம் இருக்கு. தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள். குர்ஆனை ஓதுறீர்கள், தப்சீரை வாசிக்கிறீங்க, ஹதீஸ்களை படிக்கிறீங்க. 30 நாளும் பெரிய பள்ளிக்குள்ள புகாரி கேட்டு முடிஞ்சு இன்னும் மயக்கல்ல. எல்லாத்தையும் கேட்குற, எல்லாத்தையும் செய்கிற பிறகு பழையபடி அனைத்தும். நாங்கள் போன நேரம், நாங்கள் அங்கே இருந்த நேரம் எல்லாம் வேஸ்ட், வீண். விளங்கிட்டா? எல்லாம் எல்லாருக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரியும். இந்த யூடியூப்பை ஃபேஸ்புக்கை திறந்து வச்சுக்கிட்டு பகலைக்கெல்லாம் பயான், அதில் அதை பார்த்தாலே போதும். அதை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு சைட்டை பார்க்கப்படும், இன்னொரு சைட்டை கட்டாயம் பார்க்கணும். அதை கூட இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தது நாங்கள் தான். எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் நாங்கள் தான். ஒரு அம்மா சொன்னால் அந்த 2 வயது பொடியனுக்கு ஃபோன் கொடுக்காட்டி சாப்பிட மாட்டேன். ஃபோனை காட்டி காட்டி தான். நான் நிலாவை காட்டி காட்டி சாப்பாடு கொடுத்தோம் ஒரு காலத்தில். இப்போ ஃபோனை காட்டி காட்டி சாப்பாடு. ஃபோனுக்கு அவனுக்கு எப்படி தெரியும் ஃபோனுன்ட்டு? பிள்ளைக்கு முன்னுக்கு பெல் அடிக்கக்குள்ள உமா வச்சுட்டு கலைக்கிறத புள்ள பார்க்கான், புள்ள கேட்க. எனவே நான் நீண்ட நேரம் பேசல. என்ன சொன்னேன்ன்றதை உங்களுக்கு விளங்கியிருக்கு. என்ன சொல்ல வந்தேன்னு நான் பாதியை மறந்து போனேன், மீதியை சொல்லி இருக்கேன். ஆனால் முடிவுகளை நீங்கள் தான் எடுக்கணும். புனிதமான மாதம், 1000 மாதங்களை விட சிறப்பான மாதம், 1000 மாதங்களை விட சிறப்பான இரவுகளை கொண்ட மாதம் என்று எத்தனையோ
வருஷம் பயான்களை கேட்டிருக்கோம். எனவே அந்த மாதத்தை சங்கைப்படுத்தி இங்கே வந்திருக்கிற உங்களில் ஒரு 4 பேர் நாங்கள் கஞ்சி குடித்தாலும் பரவாயில்லை, வீடு சுத்த மாட்டோம். நாங்கள் வீடியோ சுற்றி போட்டு 10,000 ரூபாய் ஹபாய் வாங்கி பெண்ணாலை போட தேவையில்லை. 1000 ரூபாய் சீத்தையில் உடுப்பு போட்டால் போதும். நாங்கள் பாத்திமா நாயகியை படிச்சிருக்கோம், ஆயிஷா நாயகியை படிச்சிருக்கோம், கரிஜா நாயகியை படிச்சிருக்கோம், அனைவரையும் படிச்சிருக்கோம். சஹாபா பெண்களை எல்லாம் பற்றி படிச்சிருக்கோம். அதை சொல்லி காட்டுவதற்கு மட்டும் நான் படிக்கிறேனே தவிர எங்களுடைய சொந்த வாழ்க்கையில் பின்பற்றுறது நாங்கள் யாரும் படிக்கிறோம். எனவே நீங்கள் உங்களோட மனதுகளை உறுதிப்படுத்தி தெளிவான முடிவுகளை எடுக்கின்ற இந்த மாதத்தை வரவேற்று அதில் பெறக்கூடிய அனைத்து பயன்களையும் பெற்று சிறப்பித்து எதிர்வரும் மாதங்கள் எதிர்வரும் வருடங்களை நன்மையான வழியில் செலவு செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன்.